வெல்கம் டு விடன் குக் சேனல். நாம் இன்னைக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முறுக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, அடுத்து இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் மெல்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இது ஹோம்மேட் பட்டர், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின பட்டராக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முறுக்கு செய்ய தெரியாது, ஆனால் முறுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பட்டர் முறுக்கை ட்ரை பண்ணுங்கள். எதையும் வறுத்து அரைக்க வேண்டாம், ஷேப்பும் வேண்டாம், இன்ஸ்டண்ட்டாக மாவு ரெடி பண்ணி முறுக்கு ரெடி பண்ணிடலாம். இதை பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த ரெசிப்பியை பிகினர்ஸ் கூட சுலபமாக ரெடி பண்ணிடலாம். இந்த பட்டர் முறுக்கு பண்ணுறது அவ்வளோ ஈஸியும் கூட. இந்த பட்டர் முறுக்கை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சா 1 மந்த் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இந்த பட்டர் முறுக்கு ஈவினிங் டைம்ஸ் டீ கூட வச்சு சாப்பிட்டா சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த பட்டர் முறுக்குக்கு மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். மாவு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மாவு திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியம் கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். நம்ம முறுக்கு புளியும் போது ஹார்டாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியம் ஈஸியாக இருக்கணும். இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கணும். மாவு ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு நம்ம மாவு புளிகிற உரலில் கொஞ்சமாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் முறுக்கு புழிஞ்சிக்கலாம். எண்ணெய் சூடு கம்மியாக இருக்கும்போது முறுக்கு புழிஞ்சிங்கன்னா முறுக்கு எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும். அது மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்காது. அதே நேரம் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும்போது முறுக்கு புழிஞ்சிங்கன்னா கருகிடும். அதனால் எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்கணும். முறுக்கு 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுமே முறுக்கை வெளியே எடுத்துருங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். முறுக்கை நீங்கள் நீளமாகவும் புழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாக புழிஞ்சிட்டு முறுக்கை வெளியே எடுத்துட்டு உடச்சி விட்டுக்கலாம். இந்த பட்டர் முறுக்கை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த பட்டர் முறுக்குக்கு மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் தான் முறுக்கு பர்ஃபெக்டாக வரும். நீங்களே பாருங்கள் இந்த முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்குல்ல. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறுக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிட்லாம்.